எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் தேங்காய் பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெரி வெரி ஈஸி, கம்மி இன்க்ரீடியன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோகோனட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் வந்து நான் கீ சேர்த்துக்கிறேன். கீழே தான் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவரில் வந்து நான் வாட்டர் சேர்க்குறேன். வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவரில். இப்போ அதை வந்து தேங்காய் பால் மிக்ஸ்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்காய் பால் வந்து ஒரு ஃபுல் தேங்காயில் வந்து நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ கிளற ஆரம்பிக்கிறோம். இப்போ சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்டர் வந்து மாறும். அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா திக்காகுது பாருங்கள். இந்த மாதிரி திக்காகும். அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். லோ ஹீட்லேயே வந்து இது சீக்கிரமாக ஆக ஆரம்பிச்சிடும். லோ ஹீட்லேயே சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த ஸ்வீட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரி வெரி பேசிக், ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்கானோன்னா நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்களேன், எவ்வளோ க்ரீமியாக. ஸோ நல்லா திக்காகிடுச்சு. ஸோ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சர்க்கரை சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பால் அதோட ஃப்ளேவரே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்வியஸாக தண்ணி விடும். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் இன்பிட்வீனோ பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்டார்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்து உங்களுக்கு ஓகேவோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நான் வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கீயோட நம்மளுக்கு அதை குக் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதில் வந்து நான் பண்ண பார்த்தீங்களா, அதை கேஷ்யூஸு வித் கீயோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் இந்த மிக்ஸ்சர் வித் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணவே பாருங்கள், அதோட டெக்ஸ்டரே வேறு மாதிரி மாறுது. ரொம்ப கீ ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் இருக்குமே, அடுத்தது இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான் கீ தேவை. ஸோ நம்மளுக்கு பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த பேன்லலாம் நல்லா ஒட்டிகிட்ருக்கு. பேனில் ஒட்டாமல் வரணும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல பேனை வந்து பிரிஞ்சு நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்துகிட போகிறேன். நல்லா ஒட்டாமல் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துகிட போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக, அவ்வளோ ரொம்ப லைட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. உங்களுக்கு ரொம்ப லைட்டான ஒரு கோகோனட் ஸ்மெல்ல அப்படியே வள கொலன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.